ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொப்பில் வெளிநாடு செல்றவங்க பணத்தை கட்டி ஏமாற வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தொகுப்பாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த வீடியோ பாருங்க. நம்மளோட வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோகள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா? அந்த பதிவில் சொல்லியிருந்தோம் பணத்தை கட்டி ஏமாறக்கூடாது. நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸாக ஏஜென்ட்டுங்க இவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக கட்ட சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஸ்டார்டிங்லேயே ஃபுல் அமௌண்ட்டும் கட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் அந்த ஏஜென்ட் உங்கள்கிட்ட அட்வான்ஸாக பணம் வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போ நீங்கள் 3 லட்சம் கட்டணும்னா குறைந்தது ஒரு சிலர் 1 லட்சம் கேட்பாங்க, ஒரு சிலர் 50,000 கேட்பாங்க முன் பணமாக. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாதனால தான் அந்த அமௌண்ட் வாங்குவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம முதலாக பணம் கட்டணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நாடுகள் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாயில எல்லாம் பார்த்தீங்கன்னா விசாவுக்கு நம்ம பணம் கட்டணுன்ற அவசியமே கிடையாது. மற்ற நாடுகளுக்கு எப்படின்னு தெரில. அதனால நீங்க முன்பணமா கொடுக்குற பணம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் அங்க யார்கிட்டையாவது சொல்லி ஒரு வேலை வாங்குவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இவங்க இந்த மாதிரி வேலை இருந்தா எனக்கு சொல்லு, நான் இவ்வளவு கமிஷன் உனக்கு தரேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதாவது பேசி வச்சுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிறு தொகையாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிலர் பணம் கட்டிட்டீங்கன்னா வெளிநாடுக்கு போவீங்க இல்லையா? இப்போ 50,000 கட்டிட்டோம், அந்த காசு வீணாக போயிடும் அப்படின்னுட்டு ஒரு சில பசங்க வெளிநாடு போவாங்க. ஒரு சிலர் நம்ம தான் பணம் கட்டலையே, விசா வரல, வந்தாலும் சரி வராட்டி சரி நம்ம போவேணா அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. இப்போ பணத்தை கட்டுனா நம்ம போய் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அதனால தான் உங்கள்கிட்ட ஏஜென்ட்டுகள் முன் பணமாக கேட்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாடுகளுக்கு முன்பணம் அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சிலர் நம்ம ஏஜென்ட்னு சொல்லல, அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் வேலைகளை விசாரிச்சு தான் உங்களுக்கு வேலைகளை வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ஊர் ஏஜென்ட்டுங்க. இப்போ வெளிநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஏஜென்ட்டுகள் பெரிய பெரிய கம்பெனி இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் இருந்து அவங்க கிட்ட தான் அவங்க கமிஷனாக வாங்கிப்பாங்க. நம்மள்ட்ட எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை வேலைக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் நம்மள்ட்ட பணமே வாங்குவாங்க. அதனால நீங்க யார்கிட்டையும் பெரிய அமௌண்டா ஊருக்கு போகிறேன்ட்டு விசா வரல அதுக்கு முன்னாடி பெரிய அமௌண்டா கொடுக்காதீங்க. ஒரு 50,000 கொடுங்க, இல்லை 25,000 கொடுங்க. அதுவும் உங்க தெரிஞ்ச ஏஜென்ட்கள்ட்ட கொடுங்க. தெரியாதவங்கள்ட்ட கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாடுகளுக்கு முன்பணம் அவசியமே கிடையாது. அதனால நம்பிக்கையோட நீங்க பணத்தை கட்டுங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் கொடுங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த காசு, அதுவும் நம்ம எதையாவது அடகு வைத்துட்டு எதையாவது சொத்து பத்தை வித்துட்டு தான் வெளிநாடு போவோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை பயனுள்ளதா நீங்க பயன்படுத்துங்க. யாரையும் நம்பி நீங்க ஏமாற வேண்டாம். இன்னும் பயனுள்ள செய்திகள் நம்மளோட வீடியோ தொகுப்புல பார்க்கலாங்க. ஏன்னா வீடியோல நம்ம உண்மை சம்பவங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க வெளிநாடு போறதுக்கு 100% பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பல வீடியோக்களை நம்ம அடுத்து அப்டேட் பண்றோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேயா?